ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது LM.Shamu vlogs சேனல். நான் ஷமு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஏர்போர்ட் தான் போகிறோம். எதுக்கு ஏர்போர்ட்னா, என்னோடய ஸ்கூல்மேட் வந்து ஆஸ்திரேலியாவில் வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் வந்து இந்த பொங்கலுக்கு வந்திருக்கான். அதனால் அவனை போய் பிக்கப் பண்ண தான் போகிறோம். அவனை பிக்கப் அவன் வீட்டில் பண்ண போகிறாங்க. நாங்கள் அவனை போய் பார்த்துட்டு திருப்பி வர போகிறோம். அதான் நைட் விலாக், மார்னிங் விலாக். இப்போ டைம் எத்தனைன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. டைம் பாருங்கள், 3:37 AM ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். பை. ஓகே, உள்ளே வந்தாச்சா? லைட் ஆன் பண்ணுவாங்க தான். என் வண்டி எங்கே இருக்குது? உள்ளே கட்டை கிட்ட தான் கிடக்குது. எங்கள் அப்பா வண்டி நிற்கிதுங்க. இந்த வண்டி நகர்த்தினா தான் என் வண்டி எடுக்க முடியும். ஃபஸ்ட்டே வண்டி எடுத்து விட்டுருலாம் போல். செங்கல்லாம் வேறு வச்சுருக்காங்க. எது தெரியுமா, இது பூனை உட்காரக்கூடாதுன்னு. பூனை உட்காந்து அமக்கலம் பண்ணிடும். எப்படி எங்கன்னா கீரில் தான் வச்சுருப்பான். கொஞ்சம் ஓரமாக தள்ளி விடணும் வண்டி. அவ்வளோதான், ஓரமாக தள்ளி விட்டா நம்ம வண்டி ஈஸியாக எடுத்துடலாம். இதை லாக் பண்ணிவிட்டு சாவி எங்கே வைக்கலாம்? சாவி எங்கே வைக்கலாம்? நாங்கள் ஃபோன் பண்ணி தான் சொல்லணும் சாவி அங்கே இருக்குது. இந்த ஸ்டூல் வேறு இருக்குது. இந்த ஸ்டூல்லேருந்து வண்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுமாங்க. அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில், இவ்வளோண்டு குட்டி கேப்பில் இப்போ நார்சி வெளியே வரப்போகுது பாருங்க. என்ன பண்ணணுன்னா, இப்போ முன்னாடி போனால் இடிக்கும். அதனால் முன்னாடி போகணும். முன்னாடி போயிட்டு பின்னாடி வரணும். அதுக்கு முன்னாடி நான் ஏறி வண்டியில் உட்காரணும். ஒரு ஆள் சைடில் தள்ளிட்டு போக முடியாது. வியூவே இல்லை எனக்கு. திருப்பி வெளியே எடுக்கிறதுக்குள்ள போடும்போது நான் இது பண்ணுவோம். ஓகே, புரியல. ஸ்டூல்லாம் தூக்கின்னு வந்து வச்சுக்கிறாங்கடா இதில். இது என் கருப்பி வந்துதா? அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரேண்ணா. இடிக்காதுல? புரியல. நீ நகரு, வண்டி ஸ்டிக்காது, ஸ்லிப் ஆகிட்டு வரும். இறங்கிக்கிறேன். அதான் பெஸ்ட். அப்பா உட்காந்து இறங்கினா நிற்காதடா. அதில் தேய்ச்சிக்கினே வந்துடும். லைட் ஆஃப் பண்ணுறாரு. நீ லேட்டாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறது? நான் சைடில் போட்டுறா லூஸ் மாதிரி.
ஏன் அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குமா போடுறதுக்கு? பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் இல்லைடா இதில். இது இருந்துச்சுடா அதை வந்து கிளம்பு. இந்த வண்டி சேர்ந்து போகிறோம். அப்பா இவ்வளோ நேரம் கேமரா ஆன் பண்ணிட்டு இப்போ தான் பேச முடியும். போகும்போது பெட்ரோல் மட்டும் போட்டு போகணும். பெட்ரோல் சுத்தமாக இல்லை வந்து ஒரு கோடு இருக்கு. பரவாயில்லையா, ஒரு கோடு இருக்கு. சீக்கிரமா போயிடலாம். அங்கே போய் பெட்ரோல் போட்டுருக்கான். ஒரு கோடு இருக்கு. கண்ணா பிக்கப் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். வண்டி உள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல. அங்கே எங்கேயே இடிச்சிருமா. கேமராலலாம் ஈஸியாக எடுத்துருப்பேன். ஹெல்மெட் மாட்டலண்ணா. ஹெல்மெட் மாட்டினா பிரச்சனை. திரும்பினா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வண்டி வீட்டில் இருக்காது. வண்டி சாய் வேறு வெளியே வச்சுருக்கேன். அவசரத்தில் வந்து பட்டுன்னு வந்தாச்சு. ஆனால் வீட்டை மூட்டு சாவி அங்கே வச்சுட்டனால வந்துடுவாங்க. வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அதுலேருந்து வெளியே வரதுக்கு நான் சாவி எடுத்துகிட்டு வரதுனால நான் அங்கேயே வச்சுட்டேன். இப்பா நீங்கள் பேசணும்னு எங்கள் ஸ்டார்டிங் எதுவுமே பேச முடியல. ஏன்னா இந்த மாதிரி பட்டு கிளம்புறோமா. ஏற்கனவே செம்ம லேட் ஆகிடுச்சு. அங்கே ஒரு பையன் வெயிட் பண்ணுறானா. ஒரு பையன் லேட்டாக வர வேண்டியது சீக்கிரமாக வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு. ஓகே அங்கே போயிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் பசங்களை மீட் பண்ண போகிறேன். அதுவும் ஆர்ட் போகிறோம். குழுக்கள் எவ்வளோ வந்துடாதீங்க. வண்டி வேற காற்று அடிக்கணும். கூலண்ட் ஆயில் வேறு மாற்றணும். கூலண்ட் ஆயில் இன்னும் மாற்றலை. இங்கே வரும்போது கொஞ்சம் லேட்டாக வந்தால் அங்கே கூலண்ட் ஆயில் மாற்றிட்டு வந்துடும் அடையாரில். ஏன்னா அவனே 6 மணிக்கு தான் வராங்கண்ணா. பார்ப்போம். இந்த மெயின் ரோடு போனால் சல்லுன்னு போயிடலாம். மெயின் ரோடு போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அவன் வேறு பட்டுன்னு போயிடுவான். நம்ம வண்டி அந்த மாதிரி பட்டுன்னு போனால் அப்புறமா லூஸ் ஆகிடும். அங்கங்கே அதான் ஸ்லோவாக போனால் ஒரு கடுப்பு. அங்கே லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறமா போக முடியாது. போக முடியாதுன்னு இல்லை. வண்டி ஸ்லோவாக ஓட்டும் போது இரிட்டேட்டிங்காக இருக்கும். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் கோல்டு அங்கங்கே டைப் பண்ணி எல்லாம் ஃபைபர் இல்லை. அதனால் பள்ளத்தில் இன்னும் கிடையாதுன்னா லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறமா கடுப்பாக இருக்கும். மெயின் ரோடு போகிற வரைக்கும் மெயின் ரோடு போனதுலாம் பறந்துடலாம். ஐயோ அவங்க 2 பேரும் கரெக்டாக போயிட்டாங்க. நான் இதில் உண்டனே டெலிவரி நம்ம கேமரா பார்த்தா தானே தெரியும். இல்லை அப்படிலாம் இருக்காது. நான் கொஞ்சம் சீரியஸாகவும் ஓட்டினேன். எனக்கு வந்து ஆர்சி ஓட்டிக்கும். அன்றைக்கி நியூ இயர் ஓட்டினேன் தானே. அதை பள்ளத்துலலாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. அது வீட்டில் ஒன்றும் தெரில. ரைஸரை தூக்கி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த நைட்லேயும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அதான் ஒருத்தர் தலையெழுத்து. ஓ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். இந்த இடத்துல இருக்கேன். ஓகே ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம பிக்கப்பை காட்டணும். அது வரைக்கும் நம்ம பிக்கப்பை காட்டக்கூடாது. வர இன்னொரு பையன் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறானே. மவுண்ட் இங்கே வெயிட் பண்ணுறானோ. இங்கே ரீசெண்டாக பஸ் ஸ்டாண்டு மாற்றினாங்க. கோயம்பேட்டில் வெயிட் பண்ணுறானே. இப்போ அவன் நாங்கள் கோயம்பேடு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. 20 கிலோமீட்டருக்கு 40. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கோயம்பேடு போகணும். அப்போ தான் அவனை பிக்கப் பண்ண முடியும். இதுலேருந்து போயிட்டாலே வெளியே போயிட்டாலே சல்லுன்னு செம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இதுலேருந்து போகிறது தான் கஷ்டம். பிரேன் எப்படி போடா. இங்கேயே வரைக்கும் அங்கே சுற்றி போகணும்.
முகம் மூஞ்சில் அடிக்குது. 3 மணிக்கு போகலான்னா மணி 3:45 ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது. என்ன வண்டி இது? கேமரா கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா பள்ளத்தில் ஏரியான்னு அதான் தெரியல. ஃப்ரெண்ட்ஸில் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு கேமரா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு தெரியலையே. ஏற்கனவே ஒன்றுமே தெரியாது சில நேரத்தில். ஏன்னா அங்கே போனோன்னா டேப் பண்ணி பார்க்கணும். பள்ளத்தில் ஏரியா இறங்கி வந்துட்டு இருக்கல. எனக்கு கேமரா நான் ஃபுல்லாக டைட் பண்ணலன்னு இல்லை, நான் அந்த ஹோல்டரில் வச்சுருந்தேன்னா அதனால் கேமரா லைட்டாக லூஸ் ஆகிடுச்சு. கோப்ரோ ட்ரைபாடில் வச்சுருந்தேன் கேமரா இவ்வளோ நேரம். இப்போ தான் அது ஹெல்மெட்டில் மாட்டிட்டு வரேன். ஏன் தெரியுமா நீ போகிறோம், அங்கே வந்து திரும்புறதுக்கு அங்கே வந்து மூடிட்டாங்க. ரொம்ப தூரம் போகணும். இப்போ திரும்பணும்னா அங்கமல்லமாக இருக்குது. இல்லை கேமரா கரெக்டாக தான் இருக்குங்க. எனக்கு ஒரு டேப் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். கேமரா அது 7 பள்ளமாக இருக்கு. பார்த்து எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியல. சேர் வேறு அடிக்குது. முன்னாடி போகிற தண்ணி சேர் படிச்சுன்னா நம்ம கேமரா ஒன்றும் தெரியாது. ஒரு போர்டு காட்டிச்சு மைலேஜ். அதனால் அந்த 1 மினிட்க்கு அப்புறமா பவர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்கும். அது இறங்கி வரது மாற்றி நடக்கும். நான் வந்து ட்ரைபாடில் வீடியோ எடுக்கும்போது அந்த இது ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். 1 மினிட்க்கு அப்புறம் டிஸ்பிளே ஆஃப் ஆகுறது. இவ்வளோ நாள் ஸ்லோவாக பார்த்துட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறத பார்க்குறீங்களா? இது வெளிச்சம் வரல. வெளிச்சம் வந்தால் இன்னும் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக போகும். இது கட் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். நம்ம கேமராலாம் பயமாக இருக்குது. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வேறு அம்மாவாசை காற்று வேறு நல்லா இருக்குது. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. என்னால் வயசரை மூட முடியாது. நான் வந்து ஒன்றுமே தெரியாது. வயசரை மூடிட்டேன். உறுதியாகிடுது. வயசரை மூடி தான் கேமரா அங்கே வேறு என் ஃப்ரெண்டு ரொம்ப கீழே தெரியுது. வண்டி மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்னான். உங்களை எங்கள் மேலே தெரிகிற மாதிரி இருக்கிறது. ஏன்னா என் கேமரா ஹெல்மெட்டே அப்படிதான். ஹெல்மெட்டை லைட்டாக தூக்கி மேலே வச்சுன்னா அப்புறம் மூச்சு தள்ள வர ஆரம்பிக்கும். கை விட்டு வருதவா கேமரா லைட்டாக மேலே அதெல்லாம் பாருங்க. காசு மண்ணா பண்ணுவோம். கட்டுலாம் சின்ன சின்ன கட்டுலாம் செம்ம காசாக வந்துட்டு அது அது ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ் எடுத்தால் அது மாதிரி ஆகாது. ஆனால் இந்த அந்த வண்டி ஓட்ட சைடில் ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டும் போது அப்படியே சும்மா சூப்பராக இருக்கு. கல்லுன்னு காற்றுல பொறுமையாக போகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் போகுது வண்டி. அதில் போனால் வண்டி முக்கியம் கிடக்கும்.
போடுற அப்படின்னு. ஐயோ நம்மளுக்கே கொஞ்ச நாள் ஒரு நாள் ஓட்டுறதுக்கே இப்படி இருக்குது. சில பேர்லாம் தெரியாத ரோட்டில் ஓட்டுவாங்க. இப்போ இந்த திருச்சி போடுறாங்க, கொஞ்சம் திருச்சி போய் மாற்றி விட்டுருக்காங்க, ஊர் ஊராக போய் ஓட்டுவாங்க. அவங்களாம் எவ்வளோ பயமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுமே இப்போ பயங்கர பயமாக இருக்குது. ஏன்னா நான் சாதாரணமாக வண்டி ஓட்டும் போது கூட கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக இது மேலே இருக்கும், வண்டி மேலே இருக்கும். அதனால் எனக்கு வந்து தெரியாது அவ்வளோவா. இப்போ வந்து கேமராவும் இருக்கிறதுனால பயமாக இருக்குது. கேமரா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். கீழே கீழே உண்டே பார்த்துக்கோங்க எவ்வளோ நஷ்டமாக எனக்கு. ஏன் பண்ணுறான் பண்ணிட்டா அப்புறமா ஃபோன் பண்ணி போகணும். நல்லா நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுக்கேன். குளிருக்கு பயங்கரமாக குளிருக்குப்பா. பெட்ரோல் பங்க் இருக்கணும்னா போதான் பண்ணுறேன். ஓபிக்கு தான் போயிருக்கிறேன். ஜாலியாக பண்டு போட்டு வளைச்சி குளிச்சு ஓட்டலான்னு பார்த்தா கார் வந்துட்டு டிராஃபிக் ஆரம்பிச்சு. பேட்டரி என்ஜிரோ பேட்டரி எடுத்துகிட்டு மெமரி கார்டு மாற்றிட்டேன். இப்போ மெமரி கார்டு வந்து 20 hours ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் பேட்டரி என்ஜிராக்கில் ஒரு முக்கிய வச்சுருக்கேன். வெளிச்சம் வந்தால் தான் காலமாக வெளிச்சம் வந்தால் நல்லாயிருக்கும். போயிட்டு வரும்போது லாபம் சூப்பராக இருக்கும், போகும்போது அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து பயமாக இருக்குது. நான் போவேன் நான் ஏதாச்சும் எனக்கு வியூவே இல்லை சுத்தமாக. அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்ட வந்தார். நான் மூவிட்டாக இருக்குது. இங்கே வேறு லெஃப்ட் வரேன், வேறு ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறான். லெஃப்ட்டு போ. ஏன் இங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் இந்த வண்டியில் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய்விடுவோம். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். இப்போ அப்படி ஓட்டுறது இல்லை. இருந்தாலும் பார்ப்போம். ஏன்னா யாராவது ஒருத்தர் வண்டியில் வச்சா ஆகும். அடிச்சோ கோபுரோட இது வேறு இது மேலே மைக்கு மாட்டுறது வேறு இது கழட்டாக இல்லாமல் கழட்டக்கூடாதுன்னு தான் நினச்சதுக்கு அப்புறமா. ஏன்னா அது கட்டி மாட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதான் கூட கேமரா பெருசாக தூக்கி இருக்கனால அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஆனால் எல்லா வண்டியும் வந்ததோட இந்த வண்டி இந்த தூசி பயங்கரமாக படக்குது நைட்டு போகிறதுனால. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கே போக மாட்டேன்ல. ஹோண்டாவில் போனால் அவ்வளோதான் 70-80 அவ்வளோதான் போவேன். அதை 10 லிட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் போகிறான். ஓ என் வண்டியில் கண்ணா வரதுக்கு தான் ஹெல்மெட் கேட்டுருக்காங்க போல. அவன் தான் நினச்சேன் என்னடா அவங்க வந்து ஹெல்மெட் வச்சுருப்பாங்களே. கண்ணா வந்தாச்சுன்னா ஃபுட்டு வரணும்ல. நான் ஹெல்மெட் வச்சுட்டு நான் கையில் வச்சுன்னா இப்படி தான் வச்சுட்டு வரணும் வீட்டுக்கு போகும்போது. என் ஹெல்மெட்டை கொடுத்துட்டேன். ஆனால் ஹெல்மெட்டை ஃப்ரெண்டில் வைக்க மாட்டேன் டேங்கில். ஆனால் டேங்க் ஆல்ரெடி ஸ்க்ராட்சாக இருக்குது. இருந்தாலும் ஹெல்மெட்டை டேங்கில் வச்சா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் டேங்கில் வைக்க மாட்டேன். பார்த்துருக்கோம் முன்னாடி எவ்வளோ ஆரம்பிச்சேன். நான் பேசுறது ஏதாவது கேட்குதா இல்லை எப்படி கேட்கலையான்னு எனக்கே தெரியல.
போட மாட்டேன்னு 100 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. நியூ இயர் லாபில் தெரியும் 100 ரூபாய்க்கு போட்டால் தான் போடவே எதுவும் 10 ரூபா சொல்கிறாங்க. நோண்டு எடுத்துட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே அந்த இடம். 3 வயசில் வெயில் வச்சா ஏன் அது ஒன்னியா இருக்க போகுதா? பாட்டு கூகுள் மேப் சொல்கிறதில்ல போயிருக்கிறேன். டேய் பாய் இவங்க வண்டி ஓட்டுற கூகுள் மேப் பார்த்து போக தெரியாதா? பிரிட்ஜு மேலே இருக்கு. பிரிட்ஜு மேலே சுற்றி போகணும். இதெல்லாம் டெய்லியா கரெக்டாக தான் போகிறோமா? கரெக்டாக தான் போகிறோமா? பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வர வழியா நான் பார்த்தோன்னே ரோடை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் போகிற வழி தான். நான் இங்கே சுற்றி வந்துருக்கணும். ஒரு பாருங்க இந்த ஸ்பாட்டு கீழே இறங்கி கீழே தரையில் சுற்றி வருது. பரவாயில்ல, இதுவும் ஷார்ட் கட்டு மாதிரி தான் நினைக்கிறேன். சுற்றி மேலே போகிறோம். ஏறி சுற்றி அப்புறமா இது வரணும். கடைசியில் பார்த்தா இஎஸ்ஏ இப்போ தான் இஎஸ்ஏ விளாண்டு போட்டேன். 2வது டைம் இஎஸ்ஏ ஹாஸ்பிட்டல் போட்டு பார்த்தா மறுபடியும் இஎஸ்ஏ ஹாஸ்பிட்டல் வந்து தான் போயிட்டு கீரே நான் கற்றுக்க மாட்டேன். கீரை எவ்வளோ ஒன்று ஏன்னா நான் ஏதாவது பேசணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா தான் நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் அவங்க ஃபேமிலி வந்துடுவாங்க ஏர்போர்ட்டில். அதனால் அவன் அப்படியே அங்கே போயிடுவாங்க போல. நாங்கள் தான் தனியாக வருவோம். சொல்லப்போனால் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு டச்சே இல்லை அவங்களுக்கு. இவங்க மூலியமாக தான் நான் போய் பார்க்கவே போகிறேன். ஏன் போயிட்டு பட்டுன்னு பிரேக் அடிக்கிறான்? ஏன் போயிட்டு பட்டுன்னு பிரேக் அடிக்கிறான் லூசு மாதிரி? இல்லாட்டி அந்த கார் கற்றுக்கும். ஏன் போயிட்டு சடனாக பிரேக் அடிச்சிட்ட? போயிட்டே இருக்க வேண்டியதுதானே? ஆ ஒன்றா தான் சொல்கிறேன். போயிட்டே சடனாக பிரேக் அடிச்சிட்டேன்.
வந்துட்டோம். இது எவ்வளோ தூரம் இருக்குது? எங்க கீழே விழுறது கண்டா? வயசில் மட்டும் மாப்பேன் செட் ஆகாது. செட் ஆகாதுன்னா எனக்கு நைட்டு செட் ஆகாது. பகல்ல ஓகே, நைட் நாட் ஓகே. சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மண்ணெல்லாம் கண்ணில் போடுது. ஒரு பஸ்ஸு நான் அந்த 8 ஹவர் வாங்கணும். ஃபுல்லாக 8 சுற்றி பார்த்தீங்கன்னா அவர் அது வாங்கணும். ஒரு 6 ஆசி போடும் லூஸ்கரமாக லெஃப்ட் ரைட் பார்க்கணும். கண்ணாடி வேலைக்கு வச்சுருக்கேன்னா அப்படி லெஃப்ட் ரைட் ஆஃப்னா அவ்வளோதான். அதனால் நான் முதல்ல லெஃப்ட்டில் போடனா கடைசியிலமா ஆட்டோ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்துட்டு நைட்டு இப்போ மணிக்காலம்ல இப்போ வீட்டுக்குள்ள இருந்தால் ஃபஸ்ட்டு அவிஞ்சு ஊற்றி வெயிலில் மணியில் வந்து பயங்கரமாக குளிர். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் லாங் ட்ரைவ், அதோட இது கொஞ்சம் லாங் ட்ரைவ்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அன்றைக்கி போனதே அப்படியே அதிகமாக தான் இருக்கணும். எனக்கு தூரமாக தான் இருக்கும். ஆச்சு சரியான ஆக்சிடென்ட். மரணமான அடி, சிறப்பான ஆள்னி அப்படின்னு சொல்லணும். அது எதையாவது கலாய்க்கக்கூடாது. மன்னித்தும் கொள். ஏன்னா எல்லாருக்கும் அவங்களோட வண்டி பொறுத்து வந்து ஒரு தனியாக போனால் நம்மளோட அராஜகம் ஓட்டுற ஓட்டில் எல்லாரும் மறந்துடுவாங்க. டபுள் சீட்டு பஸ்ஸு சூப்பராக இருக்குது. ஓகே பெட்ரோல் போட்டுருவான். பாரத் பெட்ரோல் கண்ணுக்கு முன்னாடி பெட்ரோல் அங்கே பார்க்கும் போதெல்லாம் எப்போ பெட்ரோல் காலி ஆகுதுன்னே தோணுது. பெட்ரோல் காலி ஆகுதுலாம் போயிடுச்சு. நீ எவ்வளோ தூரம்டா? 3 கிலோமீட்டர் தானே? அப்போ போயிடலாம் நம்ம. கண்ணாடி மிரரை பார்க்கணும். ஒரு கஷ்டமாக இருக்கும். 6 ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்சியில் தான் கீர் போடுறது தெரியுமா? அது முன்னாடி வரைக்கும் எந்த வண்டியிலும் கீர் போடுறது தெரியாது. எவ்வளோ காசு கொடுவாங்க. முன்னாடி வரைக்கும் எந்த வண்டிக்கும் கீர் போடுறது தெரியாது. கீர் போடுறதுன்னா அப்படியே நம்ம சும்மா நார்மலாக போட வேண்டியதுதான். இதில் தான் 1 2 3 4 5 6 வரும். அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எந்த வண்டி இல்லாத இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அப்போவே எதோ நான் இந்த சிட்டுக்கன் சர்வீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போதான் நினைக்கிறேன். அப்போ வந்து எந்த வண்டிக்குமே இல்லை. அதாவது இந்த மாதிரி இதே இல்லை. அது ஒரு 2 lakhs அந்த மாதிரி சம்திங் இல்லை. ஆர்எஸ் இருக்காது, ஆர்எஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆர்எஸில் வந்து இருக்குமா இல்லையா நம்பர் மட்டும் காட்ட மாட்டேங்குது. ஆர்எஸ்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வண்டி வரும்போது அப்போ என்ன நிறைய ஆனால் செலவு. இந்த வண்டியில் கூட பழைய வண்டிலாம் சில வந்து பார்த்துக்கணும் சரியாக தெரியல. ஆனால் பெரிய வண்டி அவ்வளோ அதாவது நோன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வண்டியில் வந்து அவ்வளோ கீழ் விடுறது தெரியாது. ஓய் பார்த்து
கிலோமீட்டரு. ஏதாவது ஒரு ஆமாம்ல இதுல தான் ஒரு யூடியூப் வருமா. இப்போதான் ஐஏசி ஹாஸ்பிட்டல் வரமா. இல்லையே அங்கே தூங்கிட்டேன். ஆமாம் தாண்டிட்டேன். ஐஏசி ஹாஸ்பிட்டல் தாண்டிட்டேன். ரோடு பயங்கரமாக வா வா ஏறி ஏறி இறங்கினா கேமரா வேறு ஹெல்மெட்லேருந்து யாருக்கு மட்டும் பயமாது. ஒரு பதற்றத்திலே போக வேண்டியதாக இருக்குது. பேட்ரி வேறு வேறு எடுத்து வருது. பேட்ரி கீழே குனிஞ்சால் தான் உள்ளாது வரைக்கும் உள்ளாது. நான் இன்னும் சீக்கிரமாக அங்கே போயிட்டா நல்லா இருக்கும். அங்கே போயிட்டு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அது வரைக்கும் பயமாக தான் இருக்கும் பெட்ரோல். ஏன்னா இங்கே ஸ்லோ பண்ணிட்டு வரணும். இப்போ நான் வந்து அந்த வீடியோவை எடுத்தோம்ல ஆக்சிடென்ட் ஆனதா அது கூட பாருங்க தெத்தி ஆக்சிடென்ட் பயங்கரமாக அது ஒரு கண்டென்ட்டாக போடலாம். அது தமிழில் வச்சு போடலாம். அது கண்ணாக்கு அதுக்குள்ள முடிதான் வந்துட்டு இருக்குதுப்பா. இது மாச்சுக்குவா எதுலையா வாங்க வச்சுக்குவேன். போகும்போது பிரவீனே அவன்கிட்ட கேஷ் 200 ரூபாய் இருக்கா? நான் ஜிபே பண்ணி விட்றேன். அவன்கிட்ட இருக்கான்னு கேளு. டேய் அருண் அவன்கிட்ட கேஷ் இருக்கா? 200 நான் ஜிபே பண்ணேன். இல்லைடா கேஷ் இல்லைடா. அங்கே ஜிபே இருக்குமா? ஜிபே இருக்கும். போகலாமா? மேப் நீயா வச்சுருக்க? ஆ கீழே ஊந்துட மாட்டேன். முறுக்குனா கீழே ஊந்துட மாட்டேன். குச்சிப்பில்ல ஆட்டோக்கார் பயங்கரமாக வேலை பார்க்குறேன். நான் சொன்னேன்ல கண்ணா வந்தால் என் வண்டியில் வர மாட்டான்னு. நான் பாஸ்தா வச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போவே அங்கேயே ஊர்லேயே சமத்துவமாக போனோம். அப்போ அவங்க பின்னாடியே போவேன். அவங்க பின்னாடியே போவா. ஜிபே ஒர்க் ஆகும்லடா. ஜிபே ஒர்க் ஆகும்ல. அப்புறமா போட்டுட்டு அப்புறமா இந்த எவன்டிமே சுத்தமாக கேஷ் கடையில் வைக்கிறதுக்கு நம்ம பெட்ரோல் கடையில் வாங்க போகிறோம். பெட்ரோல் பங்கில் இருக்கணும்டா. பெட்ரோல் பங்கில் இருக்கும்ல. ஏன்னா பெட்ரோல் பங்கில் இருக்கும்டா. ஆனால் இந்த மாதிரி டைமில் இருக்குமான்னு தெரில. அதான் கேட்குறேன். ஏன்னா லேட் டைமில் அங்கே பேடிஎம் வந்து நைட்டு சிலத்தில் யூபிஐ ட்ரான்சாக்ஷனாக நைட்டு வந்து மூடிங்க தெரியுமா. பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் ஆகாது நைட்டு. நம்ம அனுப்புனா கூட மறுநாள் காலைல தான் கிரெடிட் ஆகும். எது பெட்ரோலா? தெரியலையா? பிரவீன் தான் எங்கேயோ நல்லா நெட்டில் பார்க்குறேன்னா. இதில் போடலாமா? இதில் பெட்ரோல் போட்டோம். போடுவானா ஃபஸ்ட்டு? அவரோட கூப்பிட்டு ஸ்பீட் இருக்கான்னு கேட்டு வருவோம். எல்லாரும் படுத்து கேள்றா.
ஸ்பீடு தான்டா போடுவேன், ஹெச்பி 90 தான் போடுவேன். அவட்ட கேளு. திருப்பி வண்டி இருக்கிறாத திருப்பி ஏன்னா இங்கே சிலிண்டர் தான் வச்சுருக்காங்க. டைம் ஆகும் போல் பக்கத்தில் போட்டுக்கோங்க. கூலண்ட் ஆயில் ஓட ஆரம்பிச்சிச்சு வண்டியில். கூலண்ட் ஆயில் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சு லேட் ஆகிறதுனால. ரொம்ப ஹீட் ஆகுதுல்ல, அதனால் ஃபேன் சுற்றுது. ஹீட் ஆகும்போது மட்டும் ஃபேன் ஓடி கூல் பண்ணி விட்டுரும். நீ இங்கேருந்து போய் அவனை கூப்பிட்டு வந்தியா? அவனை நீ இங்கேருந்து போய் கூப்பிட்டு வந்தியா ட்ரெயினை? எதுக்கு அவனை அந்த வண்டியில் வர சொல்ல வேண்டியதுதானே? ஒரு காலில் ஒரு நாள் சாப்பிடலாம். ஏரியா தானே பிரச்சனை விளையாண்டு வரும்போது அது இங்கே கிடையாது. மேலே ஏறி எப்படி கொண்டு வரான், அது ரிஸ்க்கு. அதானா மேலே கீழே ஒன்றா என்ன ஆகுது. டேய் பைத்தியக்காரன் இடிக்காமல் விட மாட்டான் போல வண்டியை. ஏன்டா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திருப்புற லூஸு? ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது ஏன் அப்படி ஓட்டுறேன்? நான் பக்கத்தில் வந்துட்டு இருக்கேன், இடிச்சிடுவேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து என்ன தேடுறேன்னா சோறு தேடுறேன், பிரியாணி கடை தேடுறேன். டேய் மொபைலில் பார்த்தா பிரியாணி கடைலாம் தெரியாதாடா பக்கத்தில் இருக்கிறது? அது நம்ம பேர் போட்டு பேர் பண்ணாதான் சில அன்னைக்கு நாம போனோமே, அது எங்க இடம்? காரில் போனோமே அது. ஆமாம், ஆனால் நல்லா இல்லை அங்கே. அதான் கேட்குறேன். அது எது இவனோட பிரவீனோட அந்த பசங்க அப்பயா? அதான் நான் பிரவீன் அவங்க பிரியா அவங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டு. லைட்டே ஆஃப் பண்ணிட்டானுங்க. வரானுங்களா அவங்க பின்னாடி? ஒன்றும் ஆகலை. நீங்கள் தான் எங்கே போகணும்? பிரியாணி எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. தெரியுமா? நெட்டில் பார்க்குறேன். தெரியாதா மச்சான்? நான் இங்கெல்லாம் வரவே மாட்டேங்க. அந்த சைடு கிடையாது தெரியலையே. நான் வந்து கோவம் சைடு, அந்த சைடு கோயம்புத்தூர் அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க. இந்த சைடாக வரவே மாட்டேன். மறுபடியும் ஃபேன் ஓட ஆரம்பிச்சு. பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் தான் பெட்ரோல் போடணும்னா வந்து தண்ணி தான் போன கொடுப்போம். அங்கே வரும்போதே அங்கே ஒரு இடத்துல கூட்டமாக இருந்ததுடா. அது எங்கேங்கடா? அது அங்கே பிரியாணியா போட்டிருந்தாங்க. வரும்போது ஒரு இடத்துல கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்களே எல்லாரும். சரி, ரொம்ப கூட்டமாக இருந்தது பயங்கரமாக. சரி வெயிட் பண்ணணும்னு நினச்சேன். பிரவீன் ஓட்டுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா. இவ்வளோ இங்கே திரும்ப போகிறோன்னா முன்னாடியே திரும்ப மாட்டான். கிட்ட வந்து கரெக்டாக இப்படி திரும்புகிறான். ஏன்னா பின்னாடி அதை வச்சுட்டு போனால் என்ன பண்ணுவான்? நம்ம கீழே வந்தோம் பார்த்தியா, அது கீழே வரவே கூடாது. பிரிட்ஜு மேலே ஏறி இப்படி சுற்றி இறங்கணும். அது
நைட் நேரம் தானே, அது ஷார்ட்டாக மேப் தான். அதான் அது சுற்றி அப்படி தான் போகும். ஆனால் அது வேறு வழின்னு நினைக்கிறேன் அது. இல்லைடா, எங்கள் அப்பாவுக்கு இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வரும். நம்ம இப்போ ரைட்டை திரும்பணும் பார்த்தியா, ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்தியா, அதுக்கு லெஃப்ட்டில் தான் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் வருவேன் எங்கள் அப்பா கூப்பிட்டு டெய்லியும். இது மேலே ஏறி தான் திரும்பும். அது கீழே வந்து ஒன் டேவாக இருக்கும். நம்ம இப்போ ஆள் அதனால் அப்படியே வந்துட்டோம் பார்த்தியா, அது வந்து இந்த சைட்லேருந்து இப்படி வரவங்க ஒன் டே இருக்கும். அது நம்ம காலில் போக முடியாது அந்த மாதிரி. அவ்வளோதான். இனிமேட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா இங்கே ஸ்லோ மெயின்டைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கானே அவன் வந்து ஸ்பீடுக்கு பார்த்துட்டு, ஏன்னா கீழே விட்டு அது ஆகிடும்ல. எப்போ தெரியும்னா ஊருக்கு போகும்போது தெரியும். ரீசெண்டாக முன்னாடி வண்டி ஓட்டுறாங்களா, அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போனோம். அப்போ வந்து வண்டி 30-40 போனதுக்கே பரவாயில்ல பொறுமையாக ஓட்டுறா, பொறுமையாக ஓட்டுறது. அருண் வேறு பின்னாடி ஃபோன், என் ஃப்ரெண்ட் அருண் பின்னாடி இருக்கான். வந்து அவன் பேர் அருண், அவனோட ஃபோன் கையில் வச்சுட்டான். ஹெச்பி இருக்குடா, பெட்ரோல் பங்க்லாம் விட்டு போயிட்டுருக்கோம். இந்த பெட்ரோல் போடாமல் கடைசியில் போகிறாங்க, தள்ளிட்டு தான் போகிறோம் வண்டியை. ஒரு கோடு காட்டினாவது இந்த மனம் நம்பிக்கையாக இருக்கும். ஒரு கோடு கூட காட்ட மாட்டேங்குது. அங்கே ஹெச்பி பெட்ரோல் பங்க் போச்சுடா. பெட்ரோல் பங்காவது எங்கே இருக்குன்னு பாரு, வயசுல போட்டுடலாம். என்னன்னு தள்ளிட்டு தான் வரணும் நம்மளை. அன்றைக்கி போட்ட ஞாபகம் இருக்குதா 100 ரூபாய்க்கு. அதுக்கப்புறமா வண்டியில் ₹1 கூட பெட்ரோல் போடவே இல்லை. அங்கே போட்டது தான். அதுக்கப்புறம் வண்டி இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். இப்போ கூட தெரியாது, போகும்போது கண்டிப்பாக போட்டுருந்தா நின்று வண்டி எங்கேயாவது. இப்போ நம்ம இங்கே வந்து 20 கிலோமீட்டரில், இங்கேருந்து அங்கே 11 கிலோமீட்டரா? வீட்டிலேருந்து பார்த்தா ஆமாம் 12 கிலோமீட்டர் இருக்கும். நீ ஏன் அவனை போய் கூப்பிட்டு வந்த? அவன் வண்டியில் வர சொல்லிட்டு அவன் வண்டியாக வண்டி அவன் அண்ணா வண்டி வச்சுருந்தான். இல்லைடா, வண்டி கொடுத்தாவது வண்டி உன் வீட்டில் விட்டுட்டு உன் வண்டி எடுத்து வந்துருக்கான். உனக்கு பெட்ரோல் தானே வேஸ்ட்டு. இங்கேருந்து போய் அங்கேருந்து திருப்பி வரணும்னா எப்படி அதுக்கே 50 ரூபா பெட்ரோலாக இருக்கும். இதுக்கு அவன் ஆட்டோலேயே அங்கேருந்து வந்துருக்கணும். போகும்போது ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. போகும்போது வீட்டுக்கு போகும்போது அவன் ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். இனி அவனுக்கு வேஸ்ட்டு தான் நான் போயிட்டு வருது. போயிட்டு அங்கே தான் ஒர்க் இருந்தால் பரவாயில்ல உனக்கு. நீ அங்கே போயிட்டு அவனை அப்படியே விட்டு வர போகிற. நம்ம சாப்பாடு தேடியே வந்து பெட்ரோலை காலி பண்ணுறோன்னு நினைக்கிறேன் வண்டியில். யூடியூப்ல எல்லாம் காட்டுற மாதிரி கண்ணு முன்னாடியே விட்டு கிண்டுவாங்களே, அந்த மாதிரி எங்கேயாவது கிண்டுற இடம் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. அதான் அங்கங்கே வெளியே போனாலும் அதுக்கு இப்படி போனால் தெரியும். என்ன ராமபுரம் தாண்டி டேய் பாய் கடைன்னு பாய் கடை 18% தான் சார்ஜ் இருக்குது. இப்போ போய் சாப்பிட்ற இடத்துல வந்து பேட்டரி மாற்றணும். சார்ஜ் காலி. சாப்பிட்ற இடத்துல போயிட்டு பேட்டரி மாற்றணும். ஏன்னா வெறும் 18% சாப்பிட்றதுக்கு போகிறதுக்குள்ளே வந்து பேட்டரி ஆஃப் ஆகிடுது. ஏன்னா என் பேட்டரி வந்து இந்த வாட்டி வந்து 100% வந்து சார்ஜ் போடல. சார்ஜ் போட்டு ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சா, 83% ஆயிடுச்சு. ஸோ பேட். 17% போயிடுச்சு. இப்போ அந்த 17% இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட வீடியோ எடுக்கலாம். இல்லைன்னா இங்கேயே கேமரா கழட்டிடுவேன். நான் சாப்பிட்ற இடத்துல கழட்டுவேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்குறேன். ஏன்னா இது எப்படி கட்டாயிடும் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்குள்ள. அப்புறமா சாப்பிட்ட இடத்துலேருந்து போனதுக்கப்புறமா தான் வாக் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா இங்கே பாஸ் பண்ணி அப்புறமா ஆன் பண்ணுவேன். இருங்க ஒரு இங்கே வந்து ஆஃப் பண்ணிடுறேன் கேமராவை. ஆஃப் பண்ணிட்டு ஆனால் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன் ஆகுமான்னு தெரில. 18% இருந்தால் ஆனே ஆகி ரெக்கார்டே ஆகாது.
போகிறதுக்கே ஒரு பேட்டரி காலி ஆயிடுச்சு, வரத்துக்கே 48 மினிட்ஸாக எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். 48 நிமிஷம் தான் வந்திருக்கு, அதுக்குள்ளே ஒரு பேட்டரி காலி ஆயிடுச்சு 83%. அதான் கரெக்டாக 1080p 60 எடுத்தால் 1 hour தான் வரும் ஃபுல் ரீசார்ஜ் பண்ணால். 1 hour 3 hour தான் எடுக்க முடியும். நாங்கள் வரத்துக்கே இங்கே 1 hour ஆகிடுச்சு. ஆனால் பேட்டரி இருக்குது, பிரச்சனை இல்லை. 4 பேட்டரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பேக் எடுத்து வந்துருந்தா பேக்கில் இன்னொரு பேட்டரி போட்டு வச்சுக்கோங்க, 4மே கண்டிப்பாக இங்கே எடுத்து வந்துருக்கோம். நான் என்ன தெரியுமா 2 தான் பண்ணிட்டேன். ஒன்று வந்து வீட்டிலே கேமரா ஆன் பண்ணுவேன், அங்கேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆச்சு. ஏய் வண்டி எங்க பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பாரு. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? அதான் பல்லாவரம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு தோராயமாக சொல்லு. கேமராவில் பேட்டரி மாற்றணும். அதான் 8 கிலோமீட்டர் வருமா? அடாப்பா எவ்வளோ வருமா? சரி அப்போ எவ்வளோ வரும் ரெக்கார்ட் அவ்வளோ பார்ப்போம். அதுக்கப்புறமா நான் கேமரா மாற்றிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுறேன். ஏன்னா எப்படியோ 3 hour இதெல்லாம் போகிறது கஷ்டம். இல்லைடா நடுவில் எங்கேயாவது நிற்கிற மாதிரி இருந்தால் பேட்ரி மாற்றிடுவேன். தான் கேமராவில் பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு, இன்னொரு பேட்ரி மாற்றணும். கரெக்டாக 1 hour தான் அது 1080p 60 எடுத்தா. 4Kலாம் எடுத்தா அவ்வளோதான் காலி. 1080p 30 தான் மினிமம்மு. 1080p 30 தான் மினிமம்மு. 720pலாம் எடுக்க முடியாது. 1080p 30 எடுத்தால் 1.5 மணி நேரம் வரும். அதே 60 எடுத்தால் 1 மணி நேரம். 4Kலாம் எடுத்தால் ஆஃப் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். எடுத்துகிட்டே இருக்கும், ஆஃப் ஆகிடும். ஃபோன் தான்டா பெஸ்ட்டு. அதனால தான் இல்லை இல்லை அப்படி இல்லை, இதில் 4Kலாம் எடுக்க முடியாது. இந்த ஸ்லோ மோஷன் தெரியுமா? ஸ்லோ மோஷனு தண்ணிக்குள்ளே போட்டு தெரிக்கிறது, அந்த மாதிரி ஸ்லோ மோஷனுக்கு மட்டும் 4K யூஸ் பண்ணலாம். மற்றபடி 4Kலாம் எடுத்தால் பேட்ரி ஃபுல்லாக மெமரியும் ஃபுல்லாக தீர்ந்து போய்டும். அதில் மெமரியும் பேட்டரியும் அதே மாதிரி என்ன ஒன்றுனா இன்னொன்று, அதனால தான் ப்ளாகர் எல்லாருமே கேமராலே ப்ளாக் பண்ணுறாங்க. இப்போ ஐஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல, அதுதான். ஃபோனில் வந்து எவ்வளோ நேரம்னா எடுத்துகிட்டு இருக்கலாம், சார்ஜ் செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறும். இதில் பேட்ரி கழட்டி போட்டு விடிஞ்சிடும். ஏன் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே ஸ்லோ பண்ணிடுறான், எனக்கே பயமாக இருக்குது. ஹெல்மெட்டை மறந்துடக்கூடாது. ஹெல்மெட் வந்து எங்கள் அண்ணா எங்கள் அப்பாவோட ஹெல்மெட்டை மறந்துட்டு. ஆனால் அந்த ஹெல்மெட்டு செமையாக ஸ்மெல் அடிக்கும். ஸ்மெல்லி ஹெல்மெட்டு கொடுத்தான். எனக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது. வண்டி வேறு ஆஃப் ஆகுதுமான்னு. ஆஃப் ஆகிற மாதிரிலாம் சொல்லலாம் முடியாது, அவ்வளோதான் ஆஃப் ஆகிடும். மற்ற வண்டி மாதிரி சாட்சி படுக்கிறது ஊதிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான் டோ தான் பண்ண ஆஃப் ஆகிடுச்சுன்னு. இது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ நார்மல் வண்டியில் அப்படி திருப்புற மாதிரி இருக்கும் பார்த்தியா, அப்படி இல்லை. நார்மலாக ரிசீவர் வச்சுருப்பாங்க தெரியுமா, இப்படி திறந்து விட்டால் கொஞ்சம் தூரம் போகலாம், அந்த மாதிரி ரிசர்வ் அந்த மாதிரி இதில் கிடையாது. ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும், ஒரு சொட்டு இல்லாமல் எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். அங்கேயே ஒரு ஹெச்பி இருந்துடா, போட்டுருக்கலாம், காலியாக இருந்தது. இவங்க பேசிட்டே வந்தாலும் போகிறாங்களா, நடுவில் எங்கேயா இருந்தால் போட்டுடலாம். இப்போ பேங்க்கு உனக்கு வழி தெரியும்ல. சரி செல்ல போட்டு வந்துடலாமா? ட்ரெயினு அவனுக்கு ஃபோன் பண்ணு. பயந்துட்டியா? கண்ணா கால் பண்ணு.
பெட்ரோல் போட்டோன்னே கேமரா ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கேமரா வந்து பேட்ரி மாற்றிடும். இல்லை ஒருத்தர் கூட இல்லை. வராங்க இது பவர் வேற இறங்க சொல்லுவாங்க. கூகுள் பே ஃபோன்பே இருக்கான்னு சொல்லு. அப்புறம் ஃபோன்பே இருக்கா, ஜிபே இருக்கா? 200 போடுங்க. 200 பவர் தான். எதில் ஸ்கேன் பண்ணணும்? வெயிட் பண்ணுறான்லாங்க. பண்ணுவேன். இது மொபைல் படி வந்து சார் லாக் பண்ணி ஸ்கேன். சரி ஜிபே ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பேடிஎம் பே பண்ணேன். இல்லைடா ஹெல்மெட்டில் 2 இப்படி தூக்கின்னு இருக்கு. அதுக்கப்புறமா கண்ணாடி மாற்றணுமா? இல்லை கண்ணாடி மாற்ற மாட்டேன். கண்ணாடி கடந்து கலந்து தான் இருக்குது. பொறுமையாக மாற்றிக்கலான்னு பார்த்தேன். அப்போ இந்த ரப்பர் தேவைப்படும். புது ரப்பர் தான் பாவி. அப்படியே பேட்டரி மாற்றிடியா? 70,000 80,000 சம்பாதிக்கிறோம். ஹெல்மெட் வாங்க வேண்டியதுண்ணா, அதில் வச்சுக்கணுமா? இல்லை அப்படிலாம் இல்லைடா. அப்புறம் என்ன வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இது வண்டி அப்படி ஓரமாக வச்சு மாற்றிக்கிறேன். ஆனால் வண்டி எடுத்து வருவாம்மா. நான் பேட்ரி மாற்றிக்கிறேன். பேட்ரி சுத்தமாக இல்லை. சார்ஜ் ஐயோ இப்போ தான் புதுசாக மாற்றினேன். இது அப்போ கூட இது ஆகும். கட் பண்ணிட்டு பேட்ரி மாற்றிட்டு அப்புறமா நான் இது பண்ணுறேன்.